வணக்கம். இன்று மாடர்ன் அல்ஜிப்ரா என்ற பேப்பரில் இன்டெக்ரல் டொமைன் அண்ட் ஃபீல்டு அண்ட் பாலினாமியல் ரிங்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். அதில் முதல்ல இன்டெக்ரல் டொமைன் அண்ட் ஃபீல்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜீரோ டிவைசர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். டெஃபனிஷன் ஜீரோ டிவைசர் அப்படின்றதுனுடைய டெஃபனிஷன். A non-zero element R in a ring R, capital R, is called zero divisor in capital R if there exists a non-zero element B in R such that RB is equal to 0. அதாவது இது ஜீரோ டிவைசர்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டை தான் ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அது ஜீரோ டிவைசரா இருக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கணும், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோவுக்கு சமமாக இருக்கணும். அதாவது ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் அது ஜீரோவுக்கு சமமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்று ஒரு எலமெண்ட், ரெண்டு எலமெண்ட்டுமே நம்ம என்ன சொல்லலாம்னா ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு உதாரணம் 2 பார் இஸ் ஏ ஜீரோ டிவைசர் இன் Z6. 2 பார் அப்படின்றது ஒரு ஜீரோ டிவைசர் எதில்? Z6ல. ஏன்னா 2 பார் அப்படின்றது ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டு. இது 3 அப்படின்றது ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு கிடைக்கும். 6 மாடுலஸ் டு 0, அதனால 0 கிடைக்குது. அதாவது ஜீரோ எலமெண்ட் நமக்கு கிடைக்குது. அதாவது 2 நான் ஜீரோ எலமெண்ட், 3 நான் ஜீரோ எலமெண்ட். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0 வருது. அதனால 2 என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 3 is not equal to 0 belongs to Z6 such that 2 bar into 3 bar equal to 0. Therefore 2 bar is a zero divisor in Z6. அதாவது 2 bar நம்ம ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி 3 bar in Z4 is not a zero divisor. அதாவது ஜீரோ டிவைசர்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஜீரோ டிவைசர் இல்லாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கிறக்கூடிய ரிங்கு Z4, அதில் 3 நாட் ஏ ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் 3 நாட் ஏ ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, 3 நான் ஜீரோ எலமெண்ட், அதில் ஒன்றும் நோ டவுட்டு. இன்னொரு எந்த ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் எக்ஸ் பார் அப்படின்ற எலமெண்ட்டை பெருக்கினாலும் உனக்கு ஜீரோ கிடைக்காது. அதனால 3 ஒரு ஜீரோ டிவைசர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் சின்ஸ் 3 பார் டாட் எக்ஸ் பார் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எவரி நான் ஜீரோ எலமெண்ட் எக்ஸ் இன் Z4. Therefore 3 bar is not a zero divisor in Z6 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ 2 bar Z6ல ஜீரோ டிவைசர், 3 bar Z4ல நாட் ஏ ஜீரோ டிவைசர். செக் வெதர் ஆர் நாட் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் ட்ரிவியல் ரிங்ஸ் ஆஸ் ஏ ஜீரோ டிவைசர். ஸோ ரெண்டு ரிங் எடுத்துக்கிறோம், ரெண்டுக்கு டைரக்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். அதில் ஜீரோ டிவைசர் இருக்கா இல்லையான்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ அப்போ ரெண்டு நான் ட்ரிவியல் ரிங்ஸு லெட் ஏ அண்ட் கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி நான் ட்ரிவியல் ரிங்ஸ், அது ரெண்டு நான் ட்ரிவியல் ரிங்ஸ் எடுத்துக்கிறோமோ. ஸோ அதில் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஏ கிராஸ் பி, அதில் ஜீரோ டிவைசர் இருக்கா இல்லையான்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ அதில் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, லெட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 and B belongs to capital B is not equal to 0. அப்படி ஏல ஒரு எலமெண்ட், பியில் ஒரு எலமெண்ட், ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ ஏ கிராஸ் பியில் ஒரு எலமெண்ட் சொல்கிறோம், ஆர்டர்டு பேர் ஏ கமா 0, அது ஏ கிராஸ் பியில் இருக்குது. அதே மாதிரி ஆர்டர்டு பேர் 0 கமா பி, அதுவும் ஏ கிராஸ் பியில் இருக்குது. ரெண்டுமே நான் ஜீரோ எலமெண்ட்டு. ஆனால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ கமா 0 ஆர்டர்டு பேர் ஏ கமா 0வும் 0 கமா பின்ற ஆர்டர்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 0 கமா 0ன்றத ஜீரோ எலமெண்ட் இன் ஏ கிராஸ் பி கிடைக்குது. ஸோ அதனால் ஏ கமா 0வும் பி கமா 0வும் 0 கமா பியும் ஜீரோ டிவைசர்ஸ் இன் ஏ கிராஸ் பி. ஸோ அது ரெண்டுமே இதில் ஏ கிராஸ் பியில் ஜீரோ டிவைசர். கேள்வி ஏ கிராஸ் பியில் ஜீரோ டிவைசர் இருக்குமா இருக்காதா அப்படின்றதான் கேள்வி. ஆமாம் இருக்கும். அது எந்த மாதிரி எலமெண்ட் அப்படின்னா ஏ கமா 0ன்ற எலமெண்ட்டும் ஜீரோ டிவைசர், 0 கமா பி அப்படின்ற எலமெண்ட்டும் ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். செக் வெதர் ஆர் நாட் பி ஆஃப் எக்ஸ் ஆஸ் ஏ ஜீரோ டிவைசர் வேர் எக்ஸ் இஸ் ஏ செட் வித் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ். அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஜீரோ டிவைசர் இருக்கா இல்லையான்றதான் கேள்வி. எக்ஸ் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் உள்ள செட்டு, அதனுடைய பவர் செட்டு தான் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ ஈச் நான்-எம்ப்டி ப்ராப்பர் சப்செட் ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ ஜீரோ டிவைசர் பிகாஸ். ஸோ இதில் வந்து ஜீரோ டிவைசர் இருக்கா இல்லையான்றது, பவர் செட்டில் வந்து ஜீரோ டிவைசர் இருக்கா இல்லையான்றதான் நம்மளுடைய கேள்வி. எக்ஸ்ன்ற செட்டு வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 எலமெண்ட் உள்ள செட்டு. இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜீரோ டிவைசர் அதில் இருக்கா, பவர் செட்டில் இருக்கா இல்லையான்றதான் நம்மளுடைய கேள்வி. ஆமாம் இருக்கு. எதெல்லாம் வந்து ஜீரோ டிவைசர்? எல்லா நான்-எம்ப்டி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ ஜீரோ டிவைசர். எக்ஸினுடைய எந்த ப்ராப்பர் சப்செட் எடுத்துக்கிட்டாலும் அது ஜீரோ டிவைசராக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சரு. அது எப்படி வந்து அது ஜீரோ டிவைசராக இருக்குன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஏ டாட் ஏசி அப்படின்றது. டாட்ன்றது இங்கே வந்து இந்த பவர் செட்டில் வந்து நம்ம இன்டர்செக்ஷன் தான் டாட் என்ற மீனிங்கில் வருது. அதனால ஏ இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. அதாவது வந்து நமக்கு டெஃபினிஷன் படி ஜீரோ டிவைசர்னா என்ன, ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் வந்து ஜீரோ டிவைசராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கணும், அதுக்கு ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னா ஜீரோ எலமெண்ட் கிடைக்கணும். ஸோ இங்கே வந்து ஏன்றது ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டு, அதாவது நான் ஜீரோ செட் சப்செட்டு, அதுதான் அங்கே எலமெண்ட்டு, பவர் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு. அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம் ஏ காம்ப்ளிமெண்ட்டு, அதுவும் வந்து நான் ஜீரோ, அதாவது நான்-எம்ப்டி. இங்கே வந்து நான் ஜீரோன்றதை வந்து இங்கே நான்-எம்ப்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா எம்டி செட் கிடைக்கும். இந்த ஜீரோ எலமெண்ட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸுக்கு வந்து கிடைக்குது. அதனால ஏ இஸ் ஏ ஜீரோ டிவைசர். ஸோ இதே மாதிரி ஏ காம்ப்ளிமெண்ட்டும் ஜீரோ டிவைசர் தான். அப்போ வந்து பவர் செட்டில் வந்து ஜீரோ டிவைசர் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்துகிறோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், லிஸ்ட் ஆல் த ஜீரோ டிவைசர்ஸ் அண்ட் ஆல் த யூனிட்ஸ் இன் இஜெட் அண்ட் இஜெட்10. Is there is a relationship between the zero divisor and the units of each ring? If so, what is it? அதாவது கேள்வி என்னன்னா, இந்த ஜீரோ டிவைசர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண சொல்றாங்க. எதுல? இஜெட்லையும் இஜெட்10லையும். அதே மாதிரி யூனிட்ஸ்னா எதுக்கெல்லாம் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ ஜீரோ டிவைசர் எதெல்லாம் வந்து ஜீரோ டிவைசர், எதெல்லாம் யூனிட்ஸ் இன் இஜெட் அண்ட் இஜெட்10 அப்படின்றத கேள்வி. அப்போ இந்த அது மட்டும் இல்லை, அந்த கேள்வி வந்து அது மட்டும் இல்லை, இஸ் தேர் இஸ் ஏ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோ டிவைசர் அண்ட் த யூனிட்ஸ் ஆஃப் ஈச் ரிங். அதாவது வந்து ஏதாவது ரெண்டுக்கு தொடர்பு இருக்கா, அதாவது ஜீரோ டிவைசருக்கும் யூனிட்ஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இருந்தா அது என்ன தொடர்பு, இஃப் ஸோ வாட் இஸ் இட், இருந்தா அது என்ன தொடர்பு, இதான் வந்து நம்முடைய கேள்வி. ஸோ அப்போ வந்து செக் பண்ணுவோம். முதல் வந்து லிஸ்ட் பண்ணுவோம் எல்லா ஜீரோ டிவைசரும் இஜெட்லையும் இஜெட்10லையும் எதெல்லாம் ஜீரோ டிவைசராக இருக்குது அப்படின்றத. அடுத்து வந்து இது எதுக்கு ஜீரோ டிவைசருக்கும் யூனிட்ஸுக்கும் வந்து எதாவது தொடர்பு இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இஜெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீரோ டிவைசர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இஜெட்டில் வந்து நோ ஜீரோ டிவைசர். இஜெட்டில் வந்து எந்த ஜீரோ டிவைசரே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் இஜெட்டில் இன்டீஜர் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். ஸோ அதை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து பெருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஜீரோ எலமெண்ட் நமக்கு கிடைக்காது. எதில் கிடைக்காது? செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸில் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்றத சொல்கிறோம். அதனால் வந்து இஜெட்டில் வந்து ஜீரோ டிவைசரே இல்லை. அப்போ முதல் செட் இஜெட் எடுக்கிறோம், அதுக்கு ஜீரோ டிவைசர் இருக்கா, இருந்தால் லிஸ்ட் பண்ணணும், இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஏன்னா அந்த நம்ம ஜீரோ டிவைசரோட டெஃபினிஷன் வந்து there exists a m not equal to 0 and n not equal to 0, which implies mn is equal to 0 வரணும். ஆனால் 0 வரல. For all a m, n belongs to z. Therefore no zero divisor. இப்போ இஜெட்டில் இருக்க யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -1 +1 தான் யூனிட்ஸு. அதாவது u of z, செட் ஆஃப் ஆல் யூனிட்ஸ் இன் z தான் u of z அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து 1 -1 தான் வந்து யூனிட்ஸு. அதாவது யூனிட்ஸ்னா அது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வந்து இருக்கும். அது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, 1க்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வந்து 1 தான், -1க்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் -1 தான். அதனால 2 தான் வந்து 2 எலமெண்ட் தான் அங்கே வந்து யூனிட்ஸு. அந்த 2க்கு தான் வந்து இன்வெர்ஸ் இருக்கு. தட் இஸ் அண்டர் தி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் வந்து இருக்கு. இந்த 2க்கு தான் இருக்கு, வேற எதுக்குமே இல்லை. அதனால அதை u of z வந்து -1 1. இப்போ இஜெட்டை பொறுத்த மாதிரி செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் வந்து இல்லை. அப்புறம் யூனிட்ஸ் செட் ஆஃப் ஆல் யூனிட்ஸ் வந்து -1 +1 அப்படின்றத முடிவெடுத்துக்கிறோம். அடுத்து இது இஜெட்10 எடுக்கிறோம். அதில் வந்து எதெல்லாம் ஜீரோ டிவைசர், எதெல்லாம் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த ஜீரோ டிவைசர்ஸ் ஆஃப் இஜெட்10. இஜெட்10ல் இருக்கக்கூடிய ஜீரோ டிவைசர் எதெல்லாம்?
எம் பார் பிலாங்ஸ் டு இஜெட்10 இஸ் ஏ ஜீரோ டிவைசர் அப்படின்னா எம் பார்ன்றது இஜெட்10ல வந்து ஜீரோ டிவைசராக இருக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்? There exists a n bar belongs to Z10 such that m dot n is equal to 0 and m is not equal to 0 and n is not equal to 0. இந்த கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன்? m வந்து Z10ல வந்து ஜீரோ டிவைசரா இருக்கணும்னா there exists a n which is not equal to 0. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி ரெண்டு எலமெண்ட் எடுத்தோம்னா m ஈக்குவல் டு 2 இருக்கும், m ஈக்குவல் டு 5 இருக்கும். m bar ஈக்குவல் டு 2 bar, m bar ஈக்குவல் டு 5 bar. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா 2 × 5 10 கிடைக்கும், மாடு 10 போடும்போது 0 கிடைக்கும். அப்போ வந்து 2.5 2 bar டாட் 5 bar இஸ் ஈக்குவல் டு 0 bar mod n. therefore 0 எலமெண்ட் வந்து கிடைக்குது. அதனால இது ரெண்டும் தான் வந்து இங்கே ஜீரோ டிவைசர்ஸ். ஸோ த செட் ஆஃப் ஜீரோ டிவைசர்ஸ் இன் Z10 இஸ் a ஈக்குவல் டு 2,5 2 bar, 5 bar. ஸோ யூனிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா u ஆஃப் Z10 அதில் வந்து யூனிட்ஸ் வந்து m bar belongs to Z10. ஸோ எப்படி இருக்கணும்? யூனிட்ஸாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு 10ஆக இருக்கணும். m, 10 இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். தட் இஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும். ஸோ அந்த செட்டெல்லாம் வந்து அது யூனிட்ஸாக இருக்கணும்னா ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்தால் தான் அந்த யூனிட்ஸாக வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா பீன்ற செட்டில் வந்து 1 இருக்கும், relatively prime to 10, 3 வந்து relatively prime to 10, 7 is also relatively prime to 10, 9 வந்து relatively prime to 10. ஸோ இந்த மாதிரி நமக்கு யூனிட்ஸ் வந்து கிடைக்குது. Z10ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து 1, 3, 7, 9 அப்படின்றது கிடைக்குது. இப்போ நமக்கு வந்து ஏன்ற செட்டில் 2 bar, 5 bar, பீன்ற செட்டில் வந்து 3 bar, 1 bar, 7 bar, 9 bar கிடைக்குது. ரெண்டுக்கும் வந்து ஏதாவது இன்டர்செக்ஷன் ஓவர்லாப்பிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்டர்செக்ஷன் எம்டி, அதனால ஜீரோ டிவைஸ் இருக்கும். செட் ஆஃப் ஆல் ஜீரோ டிவைசர், செட் ஆஃப் ஆல் யூனிட்ஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. இது வந்து Z10ஆக இருந்தாலும் சரி, இஜெட்டாக இருந்தாலும் சரி, இஜெட்லேயும் அப்படி தான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டோம்னா அது வந்து எம்டி செட்டு தான் கிடைக்குது. அதனால தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோ டிவைசர் அண்ட் தி யூனிட்ஸ். யூனிட்ஸுக்கும் ஜீரோ டிவைசருக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்றது தான் நம்ம கன்க்ளூஷன் சொல்றோம். ஸோ அடுத்தது வந்து இன்டெக்ரல் டொமைனோட டெஃபினிஷன் சொல்றோம். ட்ரிவியல் ரிங்னா ஜீரோ மட்டும் இருக்கக்கூடியது ட்ரிவியல் ரிங்கு. ஸோ முதல்ல வந்து அது நான் ட்ரிவியல் ரிங்காக இருக்கணும். இஸ் கால்ட் அன் இன்டெக்ரல் டொமைன். அது வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்கணும்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த கண்டிஷன்ஸ் எல்லாம்? ஆர் வந்து கம்யூட்டேட்டிவாக இருக்கணும், ஆர்ல வந்து ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும், ஆர்ல வந்து ஜீரோ டிவைசர் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நான் ட்ரிவியல் ரிங் ஆர் இஸ் கால்ட் தி இன்டெக்ரல் டொமைன் இஃப் ஆர் இஸ் கம்யூட்டேட்டிவ், ஆர் இஸ் வித் ஐடென்டிட்டி அண்ட் ஆர் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசர்ஸ். ஸோ இன்டெக்ரல் டொமைனாக இருக்கணும்னா கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி வித்தவுட் ஜீரோ டிவைசர். சிம்பிளாக நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இன்டெக்ரல் டொமைன் இஸ் எ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி வித்தவுட் ஜீரோ டிவைசர். ஸோ அதைத்தான் நம்ம இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சில ஆத்தர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்டெக்ரல் டொமைனுக்கு பதிலாக வெறும் டொமைன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ புக்கு படிக்கும்போது நமக்கு எங்கேயாவது டொமைன் வந்துச்சுன்னா அது எதை எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்னா அது இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். செவரல் ஆத்தர்ஸ் ஆஃபன் ஷார்டன் த டேர்ம் இன்டெக்ரல் டொமைன் டு டொமைன். அதாவது இந்த இன்டெக்ரல் டொமைன்றது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை வந்து டொமைன் அப்படின்னு சொல்லி சில ஆத்தர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இங்கே ரிமார்க்கில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள், இன்டெக்ரல் டொமைனுக்கு எக்ஸாம்பிள் Z10 இஸ் ஆன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ இஜெட் வந்து என்னது? இஜெட் தான் வந்து வெறும் இஜெட் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் வந்து இன்டெக்ரல் டொமைன். NZ வேர் n இஸ் கிரேட்டர் தேன் 1 இஸ் நாட் ஆன் இன்டெக்ரல் டொமைன். NZ வந்து 2Z 3Z இந்த மாதிரி இருக்கக்கூடிய செட்டு, அது வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அதுல வந்து ஜீரோ டிவைசர் இருக்கும். செக் பண்ணி பார்த்தோம்னா NZல வந்து ஜீரோ டிவைசர் இருக்கும். ஸோ அதனால வந்து அது வந்து என்ன சொல்றாங்க, இன்டெக்ரல் டொமைன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி Z12 இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். முன்னாங்க 12, 3 வந்து ஜீரோ டிவைசர், 4 இஸ் ஆல்சோ ஜீரோ டிவைசர். தேர்ஃபோர் Z12 இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன் பிகாஸ் 4 இஸ் ஏ ஜீரோ டிவைசர் இன் Z12. பட் Z7 வந்து இன்டெக்ரல் டொமைன். Z7 அப்படின்றது 7 வந்து பிரைம் நம்பர். அந்த மாதிரி வந்து பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா அது வந்து இன்டெக்ரல் டொமைனா இருக்கும். ஸோ ஏன்னாக்கா அதுல வந்து என்ன இருக்காது, ஜீரோ டிவைசர் இருக்காது அப்படின்றத சொல்லலாம்.
ஸோ அதை தீரமாகவே நம்ம சொல்லிடலாம். என்ன தீரமாகவே? ZP இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் இஃப் P இஸ் பிரைம். ZP வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைனு இஃப் P இஸ் பிரைம். P வந்து பிரைமாக இருந்துச்சுன்னா ZP வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும் அப்படின்றத நம்ம தீரமாகவே நம்ம சொல்லிடலாம். அடுத்த தீரம், a ring R has no zero divisor if and only if the cancellation law for multiplication holds. ஸோ ஒரு ரிங் வந்து ஜீரோ டிவைசர் இல்லைன்னா நமக்கு வந்து என்னது, அந்த கேன்சலேஷன்லாம், லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் ரைட் கேன்சலேஷன்லாம் வந்து உண்மை. ஜீரோ டிவைசர் இல்லைன்னா அந்த லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் ரைட் கேன்சலேஷன்லாம் வந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் சொல்கிறோம். ஃபார் ஆல் A, B, C பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் சச் தட் A இஸ் நாட் ஈக்குவல் டு 0. AB ஈக்குவல் டு ACன்னு எடுத்துக்கிட்டோம்னா A கேன்சல் பண்ணால் B ஈக்குவல் டு Cன்னு வந்துடும். அதே மாதிரி BS ஈக்குவல் டு CA அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா A கேன்சல் பண்ணால் B ஈக்குவல் டு C அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். பிகாஸ் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா அது லெஃப்ட் கேன்சலேஷன்லாம், ரெண்டாவதுல பார்த்தோம்னா ரைட் கேன்சலேஷன்லாம். ஸோ போத் லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் அண்ட் ரைட் கேன்சலேஷன்லாம் அண்டர் மல்டிப்ளிகேஷன் வந்து உண்மை அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ கராலே த கேன்சலேஷன் லா ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஹோல்ஸ் இன் அன் இன்டெக்ரல் டொமைன். அதே தான் சொல்றாங்க. அதாவது வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் அது கேன்சலேஷன் லா வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்றது தான் அங்கே கராலரியிலே சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள், R be a non-trivial finite ring with no zero divisor so that R must have identity. R வந்து ஒரு நான்-ட்ரிவியல் ஃபைனைட் ரிங்கு. நான்-ட்ரிவியல்னா ஜீரோவாக இருக்காத ஒரு ரிங்கு. ஃபைனைட் ரிங்குனா ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரிங்கு. அது வந்து ஜீரோ டிவிசர் வித் நோ ஜீரோ டிவிசர் ஸோ தட் மஸ்ட் ஹேவ் ஐடென்டிட்டி. அதாவது வந்து ஜீரோ டிவிசர் இல்லாத நான் ட்ரிவியல் ஃபைனைட் ரிங்கை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நம்ம டெஃபினிஷன் என்னன்னாக்க கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏ ரிங்கு. ஸோ ரிங்கினுடைய கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுதான் டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன், லெட் ஆர் பி எ ரிங். ஆர்ன்றது ஒரு ரிங்குன்னு எடுத்துருக்கோம். த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் nx ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்லேயே குறைவான பாசிட்டிவ் இன்டிஜர், இதை விட பெரிய பாசிட்டிவ் இன்டிஜர் கூட இந்த nx ஈக்குவல் டு 0 வந்து உண்மையாக இருக்கலாம். பட் n இஸ் தி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் nx ஈக்குவல் டு 0 இஸ் கால்ட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரிங். ஸோ அதுதான் வந்து அந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக்கு அப்படின்னு சொல்கிறோம். If there is no positive integer n such that nx equal to 0 for all x belongs to R, the characteristic of R is defined to be 0. ஸோ அப்படி nx equal to 0ன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு n least positive integer வந்து there is no positive integer such that this condition nx equal to 0 வரலைன்னா அது வந்து ரிங்கோட கேரக்டர் வந்து 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ரிங் இஸ் டினோட்டட் பை சார் ஆர். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரிங்கை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சார் ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ வந்து உதாரணங்கள் வந்து பார்ப்போம். அதாவது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய ஒரு ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் வந்து பார்ப்போம். இப்போ Z4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்கு 4. ஏன்னா 4 × x ஈக்குவல் டு 0ன்னு நம்ம கிடைச்சிரும். அதனால 4 இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரிங் Z4. Z4ஓட கேரக்டரிஸ்டிக் வந்து 4. Similarly, characteristic of Zn is n. Characteristic of Z is 0. Z வந்து என்னது, செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். அதில் வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரும் nx ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால வந்து கேரக்டரிஸ்டிக் வந்து 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அடுத்தது வந்து ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் P of x வேர் x is a non-empty செட். அதாவது பவர் செட்டினுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஏன்றது ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். சொல்யூஷன் ஃபார் எனி ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் 2a is equal to a delta a is equal to a minus a union a minus a is equal to empty. அதாவது ஏன்ற ஒரு செட்டை எடுத்துக்கிறோம். எக்ஸினுடைய சப்செட், அது ஏன்றது எக்ஸினுடைய சப்செட்டு எடுத்துக்கிட்டு 2a போடுறோம். 2a அப்படின்றது வந்து இங்கே வந்து a டெல்டா ஏ டெல்டா வந்து டெல்டான்றது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், அதனால a மைனஸ் ஏ யூனியன் a மைனஸ் ஏன்னு வரும். அப்போ அது வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா எம்டி செட் வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்க இந்த 1x ஈக்குவல் டு நான் எம்டியாக கிடைக்குது. ஸோ 1x வந்து
நான் எம்டி வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க, ஸோ நமக்கு வந்து 1x இஸ் நான் எம்டி. அதனால பவர் செட் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது வந்து நமக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 2a ஈக்குவல் டு எம்டி செட் அப்படின்றது தான் வந்து 2 தான் வந்து இதனுடைய கேரக்டரிஸ்டிக். அதாவது பவர் செட்டினுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 தான். இங்க வந்து நமக்கு அந்த பவர் செட்டினுடைய கேரக்டரிஸ்டிக் 2. ஏன்னா 2a ஈக்குவல் டு எம்டி செட்னு வருது. நம்ம டெஃபினிஷன் படி nx ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கணும். ஸோ nx ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிறதுக்கு பதிலாக 2a ஈக்குவல் டு எம்டி செட்னு கிடைக்குது. அதனால 2 இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரிங்கு. இதுல வந்து பவர் செட் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்று கிடையாது. அதாவது கேரக்டரிஸ்டிக் பவர் செட் வந்து ஒன்று கிடையாது அப்படின்றதையும் நம்ம இந்த இதில் கிடைச்சிக்கலாம். ஏன் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏன்னா 1x ஈக்குவல் டு இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி செட், தேர்ஃபோர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வந்து கேரக்டரிஸ்டிக் வந்த பவர் செட்டினுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து 2ன்னு தான் நம்ம கிடைக்குது அப்படின்றத சொல்லிடலாம். அடுத்தது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன் இஸ் எய்தர் 0 ஆர் பிரைம். அதாவது இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிறோம். அந்த இன்டெக்ரல் டொமைனுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எய்தர் பிரைமா இருக்கணும் அல்லாட்டி 0வா இருக்கணும். வேற எதுவும் அதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்றோம். அடுத்தது ஃபீல்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து இன்டெக்ரல் டொமைன் பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபீல்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபீல்டுனா என்ன? a ring r plus dot is called a field. ஸோ அது வந்து ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எப்போ சொல்றோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். முதல்ல வந்து குரூப்போட கண்டிஷன்ஸு, ரிங்கோட கண்டிஷன்ஸு, அதை தவிர அடிஷனலாக இருக்கக்கூடிய 3 கண்டிஷன்ஸு சாட்டிஸ்ஃபை. ஸோ ஒரு வந்து ஆர் பிளஸ் டாட் வந்து ரிங்கா இருக்கு, அது ஃபீல்டா இருக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ரிங்கோட கண்டிஷன்ஸ் ஏற்கனவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இன்னும் வந்து ஃபீல்டோட கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ஸோ ஆர் மைனஸ் 0 இஸ் அன் டாட் இஸ் அன் அபிலியன் குரூப். டாட்டை பொறுத்து இது ஒரு அபிலியன் குரூப்பாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஏற்கனவே குரூப்புக்கு ஒரு 5 ப்ராப்பர்ட்டி, அபிலியன் குரூப்புக்கு வந்து ஒரு 5 ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி 6. ஸோ அதுக்கப்புறம் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும். சேர்த்தோம்னா 7. இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபீல்டு வந்துடும். இப்போ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. தஸ் ஃபார் சிஸ்டம் ஆர் நோட் பண்ணுவோம். அப்புறம் எவரி நான்-ஜீரோ எலமெண்ட் எக்ஸ் இன் ஆர் ஹேஸ் ஏ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ஸோ எந்த ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ விச் இஸ் டினோட்டட் பை எக்ஸ் இன்வெர்ஸ். அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அதாவது வந்து யூனிட்ஸ்னா எதெல்லாம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூனிட்ஸ். யூஆர் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 0. அதாவது 0 தவிர மீது எல்லாத்துக்குமே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் R1ல இருந்து R9 வரைக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபீல்டுக்கு வந்து என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் திரும்ப பார்க்குறோம்? குரூப் அபிலியன் குரூப்புக்கு ஒரு 5 கண்டிஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒரு 6வது கண்டிஷன், அதுக்கப்புறம் வந்து காமுடேட்டிவ் 7வது கண்டிஷன், ஐடென்டி எலமெண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி வந்து 8வது கண்டிஷன், 9 வந்து எவரி நான்-ஜீரோ எலமெண்ட் ஹேஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் 9வது கண்டிஷன். ஸோ இது அத்தனையுமே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். ஃபீல்டுக்கு வந்து உதாரணம் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதை வந்து ஏற்கனவே கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம். அதை பார்த்துட்டு ஃபீல்டுனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கியூ வந்து 0 பிகாஸ் n.1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எனி எந்த எண்ணை எடுத்தாலும் அது வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சிமிலர்லி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் R0, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் C0. இது வந்து கேரக்டரிஸ்டிக்கு வந்து உதாரணம். ஃபீல்டுக்கு வந்து உதாரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபீல்டுக்கு வந்து QRC ஆர் ஃபீல்டு, Z இஸ் நாட் ஃபீல்டு. செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஃபீல்டு, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஃபீல்டு, செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபீல்டு. பட் எது வந்து ஃபீல்டு கிடையாது அப்படின்னா Z வந்து ஃபீல்டு கிடையாது. Z வந்து என்ன கிடையாது? ஃபீல்டு வந்து கிடையாது. Zன்றது என்னது? செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ், அது வந்து ஃபீல்டு கிடையாது. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து
இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் ஃபீல்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து டிவிஷன் ரிங்னா என்ன, அது ஸ்கியூ ஃபீல்டு அல்லது நான் காமுடேட்டிவ் ஃபீல்டுனா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். A ring satisfy R8 and R9 but not R7 is called a division ring and a skew field or non-commutative field. அதாவது வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை தவிர மீதி எல்லாத்தையும் R7ன்றது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். அதை தவிர மீதி எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டியும் R9 வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. R8 R9 எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. R7 மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அதை டிவிஷன் ரிங் அல்லது ஸ்கியூ ஃபீல்டு. காமுடேட்டிவ் ஸ்கியூ ஃபீல்டு இஸ் கால்ட் ஏ ஃபீல்டு. அது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஃபீல்டு ஆயிடும், அவ்வளோதான். ஸோ டிவிஷன் ரிங் ஸ்கியூ ஃபீல்டில் என்னதான் இல்லை, ஃபீல்டுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, R7 மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால தான் அதை நான் காமுடேட்டிவ் ஃபீல்டுன்னு கூட நம்ம சொல்கிறோம். ஸோ காமுடேட்டிவ் சேர்த்தோம்னா அது ஃபீல்டு ஆயிரும். அடுத்தது ஸோ தட் Q root 2 is equal to A plus B root 2, A comma B belongs to Q is rationals with root 2. அதாவது வந்து A plus B root 2 அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். A comma B belongs to Q, இது வந்து ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபீல்டுக்கு வந்து நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்குறோம். இந்த Q root வந்து காமுடேட்டிவாக இருக்குது. ஏ காமுடேட்டிவ் ரிங், அதில் ஐடென்டி எலமெண்ட் இருக்குது. 1ன்றது ஐடென்டி எலமெண்ட். 1 வந்து 1 + √2 0ன்னு எழுதலாம். ஸோ அடுத்தது எல்லா எலமெண்ட்டும் எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கு வந்து இன்வெர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். A + B root B அப்படின்றது ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட்டாக P root 2, அதை வந்து ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட்டு. ஸோ அதுக்கு இன்வெர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். A + √2B whole inverse is equal to A by A square minus 2B square plus √2 minus B by A square minus 2B square belongs to Q root. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் வந்து எதில் தான் Q root 2ல இருக்கும். தட் இஸ் இன்வெர்ஸ் வந்து இருக்கு. இங்கே டினாமினேட்டர் ஆஃப் திஸ் எலமெண்ட் A square minus 2B square is not equal to 0. அப்போ தான் அது எலமெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து இன்வெர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம். ஸோ எவரி நான்-ஜீரோ எலமெண்ட் ஆஸ் ஏ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ஏற்கனவே காமுடேட்டிவ் வந்துருச்சு, ஐடென்டி வந்துருச்சு, மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இன்வெர்ஸ் வந்து இருக்கு. தேர்ஃபோர் இட் இஸ் ஏ Q root is a field அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ எவரி ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து எப்படி இருக்கும், இன்டெக்ரல் டொமைனாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். எவரி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் ஏ ஃபீல்டு. எல்லா இன்டெக்ரல் டொமைன் ஃபீல்டு கிடையாது, பட் ஃபைனைட்டாக இருந்தால் மட்டுமே ஃபீல்டு. ஸோ எவரி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் ஏ ஃபீல்டு. ஃபைனைட்டாக இருந்தால் அது ஃபீல்டாக இருக்கும். ஸோ ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன், பட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் நாட் ஏ ஃபீல்டு. ஒன்லி வென் ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் தான் அது ஃபீல்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அடுத்த டெஃபினிஷன், ஏ ஃபீல்டு ஹூஸ் அண்டர்லையிங் செட் இஸ் ஏ ஃபைனைட் இஸ் கால்ட் ஏ ஃபைனைட் ஃபீல்டு. இப்போ ஃபைனைட் ஃபீல்டுன்னா என்னது அப்படின்றத டெஃபினிஷன் சொல்கிறோம். அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைனைட் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ZP வந்து ஒரு ஃபைனைட் ஃபீல்டு ஃபார் எவரி பிரைம் நம்பர். எந்த ஒரு பிரைம் நம்பர் எடுத்தாலும் அது ஃபைனைட் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு ZP வந்து இன்டெக்ரல் டொமைனு, அது ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கிறதுனால ஃபீல்டாக இருக்குது. P வந்து பிரைம் நம்பராக இருக்கணும். அடுத்தது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபீல்டு இஸ் எய்தர் 0 ஆர் பிரைம் நம்பர். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரிங் வந்து பார்த்தோம். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து என்னவா இருக்கும், 0வா இருக்கணும் அல்லது பிரைம் நம்பராக தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ லெட் R be a commutative ring with identity. R is a field if and only if R and 0 are the only ideals of R. R வந்து commutative ring with identity. R வந்து ஃபீல்டாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய ஒன்லி ஐடியல்ஸ் வந்து என்னது, 6 0 மட்டும்தான் ஒன்லி ஐடியல்ஸு. ஸோ ஏற்கனவே போன கிளாஸ் ஐடியல்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த கண்டிஷன் இருக்கும். அதாவது ஃபீல்டில் வந்து ரெண்டு ஐடியல் தான் இருக்கும். ஒன்று வந்து 6, இன்னொன்று வந்து 0. ஸோ அடுத்தது ப்ரைம் அண்ட் மேக்சிமல் ஐடியல். ஸோ ப்ரைம் ஐடியல்னா என்ன, மேக்சிமல் ஐடியல்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து ஏ ப்ராப்பர் ஐடியல் P ஆஃப் எரிங் காமுடேட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி காமுடேட்டிவ் இல்லாமல் இருக்கு, காமுடேட்டிவ் ஆர் நாட், இஸ் கால்டு ப்ரைம் ஐடியல் ஆஃப் R. If whenever AB belongs to P, for A comma B belongs to P, then either A belongs to P or B belongs to P. ஸோ ப்ரைம் ஐடியல்னா என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து ஏபி வந்து அந்த பின்ற ஐடியல் பிரைம் ஐடியலில் இருக்குது, அப்படி பிரைம் ஐடியலாக இருக்கணும்னா பின்றது ஒரு ஐடியலாக இருக்கணும். இது இப்போ எப்போ பிரைம் ஐடியலாக மாறுது அப்படின்னா,
whenever AB belongs to P இருந்தா either A belongs to P இருக்கணும் அல்லது B belongs to P இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், பிரைம் ஐடியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உதாரணம் எக்ஸாம்பிள் வந்து பிரைம் ஐடியலுடைய எக்ஸாம்பிள் 2Z 3Z 4Z ஆர் பிரைம் ஐடியல்ஸ் ஆஃப் Z. ஸோ இதெல்லாம் வந்து பிரைம் ஐடியல்ஸ் 2Z 3Z 4Z இதெல்லாம் வந்து பிரைம் ஐடியல். ஏன் இந்த பிரைம் ஐடியல் சொல்றோம், ஏபி பிலாங்ஸ் டு 2Z இருந்தால் எய்தர் A வந்து பிலாங்ஸ் டு 2Z அல்லது B பிலாங்ஸ் டு 2Z அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சிங்கிள்டன் 0 இஸ் ஏ பிரைம் ஐடியல் ஆஃப் R. சிங்கிள்டன் 0 வந்து R உடைய பிரைம் ஐடியல் பிகாஸ் இட் இஸ் ஏ ப்ராப்பர் ஐடியல் ஆஃப் R. அது வந்து ஒரு ப்ராப்பர் ஐடியல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், செக் வெதர் ஆர் நாட் த ஐடியல் PY இஸ் ஏ பிரைம் ஐடியல் ஆஃப் PX வேர் X இஸ் நான் எம்டி செட் அண்ட் Y இஸ் ஏ ப்ராப்பர் நான் எம்டி சப்செட் ஆஃப் X. அதாவது PY வந்து பிரைம் ஐடியல் ஆஃப் PX அப்படின்னு சொல்றோம். சொல்லணும் நம்ம, அல்லது செக் பண்ணணும் பிரைம் ஐடியலா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். எக்ஸ் வந்து ஒரு நான் எம்டி சப்செட், ஒய் வந்து ப்ராப்பர் நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸ், எக்ஸனுடைய ப்ராப்பர் நான் எம்டி சப்செட். இப்போ வந்து பிஒய் வந்து பிரைம் ஐடியலா இல்லையா, எதனுடைய பிரைம் ஐடியலா இல்லையா, பிஎக்ஸோட பிரைம் ஐடியலா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். லெட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு பிஎக்ஸ் சச் தட் ஏபி பிலாங்ஸ் டு பிஒய். ரெண்டு ஏன்ற செட்டு பின்ற செட்டு வந்து பிஎக்ஸ்ல எடுத்துக்கிட்டு அது ஏபி வந்து பிலாங்ஸ் டு பிஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஏ இன்ட்டு பி பிலாங்ஸ் டு பிஒய் அப்படின்னா அது வந்து இன்ட்டுன்றது ஆப்ரேஷன் வந்து நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் சொல்கிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஒய். ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இந்த ஒய்யினுடைய சப்செட்டு அப்படி எடுத்துக்கிறோம். அதாவது ஏபி பிலாங்ஸ் டு பிஒய் அப்படின்றது ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து சப்செட் ஆஃப் ஒய் அப்படின்னு அர்த்தம். இப்போ இட் இஸ் நாட் நெசசரி தட் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஒய் ஆர் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஒய். அதாவது வந்து ஏபி வந்து சப்செட் ஆஃப் ஒய்யா இருந்துச்சுன்னா ஏ வந்து சப்செட் ஆவோ அல்லது பி வந்து சப்செட் ஆஃப் ஒய்யாவோ இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றத நம்ம அங்கே சொல்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்றது வந்து ஒரு செட்டு, ஒய் வந்து ஒரு செட்டு. எக்ஸ்ன்றது 1 2 3, ஒய்ன்றது வந்து சிங்கிள்டன் 1. ஒய் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸ். ஏ பின்ற ரெண்டு செட்டு எடுக்கிறோம். ஏ வந்து 1,2, பி வந்து என்னது 1,3. ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஒய். ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னது ஒய்யினுடைய சப்செட்டு அப்படி எடுத்துக்கிறோம். அதாவது வந்து இப்போ செக் பண்ணுங்க, அந்த வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி சப்செட் ஆஃப் ஒய்யா? ஆமாம், ஏன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒன்று தான் கிடைக்குது. அதாவது ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா ஒன்று தான் கிடைக்குது, அது சப்செட் ஆஃப் ஒய் தான், நோ ப்ராப்ளம். பட் நெய்தர் ஏ நார் பி ஆர் சப்செட் ஆஃப் ஒய். ஏன்றது வந்து 1,2, அது உன்னுடைய சப்செட்டா ஒய்யோட சப்செட்டா இருக்காது. அதே மாதிரி பி வந்து 1,3, அதுவும் வந்து ஒன்றுக்கு சப்செட்டா இருக்காது. அதனால பிஒய் இஸ் நாட் ஏ பிரைம் ஐடியல் ஆஃப் எக்ஸ். அப்போ நமக்கு இங்கே வர கன்க்ளூஷன் என்னது அப்படின்னா பிஒய் வந்து பிரைம் ஐடியல் கிடையாது அப்படின்றது தான் நமக்கு இங்கே தெரிய வருது. ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஎக்ஸ் வந்து ஒரு செட்டு, பவர் செட்டு, பிஒய் வந்து சப்செட்டு. அந்த பிஒய் வந்து ஐடியல் கிடையாது அப்படின்றத நிரூபிச்சிருக்கோம். அடுத்தது an ideal P of a commutative ring R with identity is a prime ideal if and only if the quotient ring R by P is an integral domain. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ன்றது காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி, இது பிரைம் ஐடியலாக இருக்கணும். பின்றது வந்து பிரைம் ஐடியலாக இருக்கணும்னா ஆர் பை பி வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்கணும், இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன். ஸோ இது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையாக இருக்கும், அது உண்மையாக இருக்கும்போது இது உண்மையாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நான்-ஜீரோ எலமெண்ட் பி ஆஃப் அன் இன்டெக்ரல் டொமைன் இஸ் கால்டு பிரைம் எலமெண்ட். அது ஒரு பிரைம் எலமெண்ட்னா என்ன, இன்டெக்ரல் டொமைனுடைய பிரைம் எலமெண்ட்னா என்ன? ஸோ வந்து பிரைம் எலமெண்ட்ன்றது பி வந்து யூனிட்டாக இருக்கக்கூடாது, நாட் ஏ யூனிட். whenever AB belongs to R, P divides AB, then P divides A or P divides B. அதாவது வந்து பிரைம் எலமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பின்றது வந்து பிரைம் எலமெண்ட்டாக இருக்கணும்னா பி வந்து ஏபியை டிவைட் பண்ணா ஏதர் பி வந்து ஏயை டிவைட் பண்ணா அல்லது வந்து பியை வந்து பியை டிவைட் பண்ணா. அந்த கண்டிஷன் பி வந்து யூனிட்டா இருக்கக்கூடாது. அப்போ பி வந்து ஏபியை டிவைட் பண்ணா பி டிவைட்ஸ் ஏ அல்லது பி டிவைட்ஸ் பியா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைம் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
prime element of z. ஸோ இஜெட்னுடைய பிரைம் எலமெண்ட் எதெல்லாம் வந்து பிரைம் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரைம் எலமெண்ட் ஆஃப் இஜெட் இது பிரைம் நம்பர்ஸ் அண்ட் தியர் நெகட்டிவ்ஸ். ஸோ இஜெட்னுடைய பிரைம் எலமெண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் பிரைம் நம்பரோ அதெல்லாம் வந்து பிரைம் எலமெண்ட், அதனுடைய நெகட்டிவும் வந்து பிரைம் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த டெஃபினிஷன், a proper ideal m of a ring is called a maximal ideal whenever I is an ideal of R such that m is a subset of I is a subset of R, then either m is equal to I or I is equal to R. அதாவது வந்து இங்க என்ன சொல்றோம், மேக்சிமல் ஐடியல்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றோம். மேக்சிமல் ஐடியல்ன்றது எம்ன்றது மேக்சிமல் ஐடியலா இருந்தா, எம்முக்கும் ஆருக்கும் இடையில ஒரு ஐடியல் இருந்தா அந்த ஐடியல் வந்து கண்டிப்பாக எம்முக்கு சமமா இருக்கும் அல்லது ஆருக்கு சமமா இருக்கும். அப்படி இருந்தா எம் வந்து மேக்சிமல் ஐடியல் அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து மேக்சிமல் ஐடியலோட டெஃபினிஷன். 0 இஸ் தி மேக்சிமல் ஐடியல் ஆஃப் ஃபீல்டு எஃப். 0 வந்து என்னது, ஃபீல்டு எஃப்னுடைய மேக்சிமல் ஐடியல். சின்ஸ் தேர் இஸ் ஒன்லி ஐடியல்ஸ் ஆஃப் ஃபீல்டு இஸ் எஃப் அண்ட் 0, எஃப் இஸ் ஏ ப்ராப்பர் ஐடியல், தேர்ஃபோர் தேர் இஸ் நோ ஐடியல் பிட்வீன் 0 அண்ட் எஃப். 0க்கும் எஃப்க்கும் இடையில வந்து ஒரு ஐடியல் கிடையாது, அதனால 0 இஸ் தி மேக்சிமல் ஐடியல் அப்படின்னு சொல்லிடலாம். எஃப் ஃபீல்டில் வந்து 0 வந்து மேக்சிமல் ஐடியல் அப்படின்னு சொல்லிடலாம். So R is a commutative ring with identity and ideal M is R. In maximal ideal, R by M is a field. M வந்து whenever maximal ideal M வந்து maximal ideal இருந்துச்சுன்னா R by M வந்து field இருக்கும். So R வந்து commutative ring with identity எடுத்துக்கணும், அது முக்கியம். So every maximal ideal of a commutative ring with identity is a prime ideal. So every maximal ideal of a commutative ring with identity is a prime ideal. ஒரு மேக்சிமல் ஐடியல் காமுடேட்டிவ் ரிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பிரைம் ஐடியலா தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த கராலேடி வந்து நமக்கு சொல்லுது. ஸோ பாலினாமியல், அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலினாமியல் ரிங்ஸ். பாலினாமியல் ரிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். லெட் ஆர் பி எ ரிங் அண்ட் லெட் எக்ஸ் பி அன் இன்டிடெர்மினன்ட். ஆர் வந்து ஒரு ரிங்கா எடுத்துக்கிறோம், எக்ஸ் வந்து ஒரு இன்டிடெர்மினன்ட்டா எடுத்துக்கிறோம். A polynomial over R is x is an expression of the form a0 x power 0 plus a1 x power 1 plus etc. an x power n. ஸோ பாலினாமியல்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்றோம். ஒரு பாலினாமியல் ஓவர் ஆர் இஸ் எக்ஸ் வந்து ஒரு இன்டிடெர்மினன்ட், எக்ஸ்பிரஷன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன். எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் அப்படின்னா a0 x power 0 plus a1 x power 1 plus etc. an x power n. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், பாலினாமியல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து n வந்து ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர், வேற n இஸ் அ நான் நெகட்டிவ் இன்டிஜர். a1 a2 a0 a1 a2 etc. an belongs to capital R. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எதுல இருக்கு அப்படின்னா ஆர்ல இருக்கு. ஸோ பாலினாமியல் ரிங் ஓவர் ஆர் அப்படின்ற போது இந்த a0 a1 etc. an எல்லாம் வந்து ஆர்ல இருக்கு. n வந்து நான் நெகட்டிவ் இன்டிஜர், அது ரொம்ப முக்கியம். என்னன்றது வந்து ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். For I is equal to 0 1 2 3 etc. n, x power 1 is called the term of the polynomial. இது எல்லாமே டேர்ம் தான். a0 x power 0, a1 x power 1, an x power n எல்லாமே வந்து என்னது அப்படின்னா ஒரு டேர்ம் ஆஃப் த பாலினாமியல் தான். ஸோ ஒன்றுன்றது அந்த பாலினாமியலுடைய ஈக்குவேஷன் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஒன்றுனுடைய டேர்ம்ஸ் இதெல்லாம் ஒன்னுடைய டேர்ம்ஸ் a1 x power 1, a2 x power 2 எக்ஸெட்ரா எல்லாமே வந்து ஒன்னுடைய டேர்ம்ஸ். அடுத்தது வந்து a0 a1 எக்ஸெட்ரா an are called the coefficient of the polynomial. அந்த a0 a1 எக்ஸெட்ரா anக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பாலினாமியனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி an is not equal to 0 is called the leading coefficients. அந்த an அப்படின்றது x power n-ஓட கோஎஃபிஷியன்ட், அதுக்கு பேர் வந்து leading coefficient of the polynomial. n is called the degree of the polynomial. n வந்து என்னது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த பாலினாமியலோட டிகிரி அப்படின்னு சொல்றோம். ஸோ n வந்து நான் நெகட்டிவ் இன்டிஜர்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்றோம். we denote this fact. இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா degree of this polynomial is equal to n.
degree of a naught x power 0 plus etc. an x power n is equal to n அப்படின்னா இப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியலை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்தது a naught is not equal to 0. The polynomial a naught x power naught is called the constant polynomial. இந்த a naught x power 0 அப்படின்றது தான் வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். அதாவது அந்த டேர்ம் வந்து எக்ஸுடைய பவர் 0 அப்படின்றதுனால அது ஒன்றுன்னு ஆயிரும். அப்போ a naught மட்டும் இருக்கும், அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த பாலினாமியல். அடுத்தது if ai is equal to 0 for all I is equal to 1 2 3 etc. n, then the polynomial obtained is 0 is called the zero polynomial. ஸோ அப்போ வந்து இதை வந்து எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாலினாமியல் வந்து ஜீரோ பாலினாமியல். ஸோ ஜீரோ பாலினாமியல் எப்படி இருக்கும்? 0 இன்ட்டு எக்ஸ் பவர் 0 ப்ளஸ் 0 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் 0 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 எக்ஸட்ரா ப்ளஸ் 0 இன்ட்டு எக்ஸ் பவர் n அந்த மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக ஆன்சர் வந்து 0 கிடைக்கும். அதான் வந்து ஜீரோ பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். பை த டெஃபினிஷன் இட் ஹாஸ் நோ லீடிங் கோஎஃபிஷியன்ட். அந்த ஜீரோ பாலினாமியலுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து கிடையாது. ஃபர்தர் த டிகிரி ஆஃப் ஜீரோ பாலினாமியல் வந்து டிஃபைன்ட். எல்லா பாலினாமியலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருப்போம். டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். பட் ஜீரோ பாலினாமியலுக்கு வந்து டிகிரி வந்து கிடையாது, அல்லது டிகிரி வந்து அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிடலாம். For example, for any ring R and any R belongs to capital R x power 0 is constant polynomial. R x power 0 வந்து constant polynomial, R not equal to 0. The zero polynomial if R is equal to 0. R வந்து 0 வரந்தா அது zero polynomial ஆயிரும். So x power 0 into R non zero வரந்தா constant polynomial, R 0 வரந்தா அது zero polynomial ஆயிரும் அப்படின்றது தான் சொல்றோம். So examples, the polynomial 2 plus 3x square minus x cube. ஸோ இது வந்து ஒரு பாலினாமியல். இதில் -1 தான் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட். ஏன் லீடிங் கோஎஃபிஷியன்ட்? லீடிங் கோஎஃபிஷியன்ட் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஹையஸ்ட் பவரில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ இங்கே வந்து எக்ஸ் பவர் 3 தான் இருக்கிறதுல பாலினாமியில் ஹையஸ்ட் பவர், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து -1. ஸோ -1 இஸ் லீடிங் கோஎஃபிஷியன்ட். அண்டு இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸ் பவர் 0 இருக்கக்கூடிய டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 2 தான். 2 இஸ் தி கான்ஸ்டன்ட் டேர்ம். அடுத்தது இது வந்து எதில் பாலினாமியலாக இருக்குது? வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டீஜரில் இருக்குது. ஸோ இது வந்து இன்டீஜர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் பிலாங்ஸ் டு தி இன்டீஜர்ஸ் அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் 1/2 minus pi into x power 5 plus √2 into x power 11 is a polynomial over R. ஸோ இது வந்து ஓவர் ஆர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் a0 a1 எக்ஸெட்ரா அதெல்லாமே வந்து எதில் இருக்குது? ரியல் நம்பர்ஸில் இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலினாமியல் ஓவர் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1/2 minus pi into x power 5 plus √2 into x power 11. ஸோ இதில் வந்து 1/2ன்றது ரியல் நம்பர், பைன்றது வந்து ரியல் நம்பர், √2ன்றது ரியல் நம்பர். அதனால் வந்து இட் இஸ் ஏ பாலினாமியல் ஓவர் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஏபி கேபிட்டல் பி வந்து மேட்ரிக்ஸாக கூட இருக்கலாம், கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து மேட்ரிக்ஸாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதை நம்ம பாலினாமியல் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பவர் 4 வேர் ஏ இஸ் ஏ 2/2 மேட்ரிக்ஸ் 2 1 minus 0.5 பை, பின்ற மேட்ரிக்ஸ் √2 0 √2 3 அப்படின்ற 2/2 மேட்ரிக்ஸ் இஸ் ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 4. ஸோ இது வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி 4 ஓவர் M2 ஓவர் ஆர். ஸோ M2 ஓவர் ஆர்னா செட் ஆஃப் ஆல் 2/2 மேட்ரிக்ஸ், அதுதான் வந்து M2 ஓவர் ஆர். ஸோ இதனுடைய டிகிரி வந்து 4 ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வந்து தான் டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஸோ இங்கே ஹையஸ்ட் பவர் வந்து 4ன்னு கிடைக்குது. அதனால வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் 4 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்து பாலினாமியலை வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நொட்டேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எப்படி வந்து பாலினாமியலை வந்து நம்ம சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாலினாமியல் a0 x power 0 plus a1 x power 1 plus etc. an x power n அப்படின்ற varies from 0 to n a(xi) for the polynomial. அதை வந்து பாலினாமியலாக நம்ம சொல்லிடலாம். சிம்பிளிஃபைடு அல்லது வந்து ஷார்ட்டர் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
இது எதை குறிக்குது அப்படின்னா a0 x power 0 plus a1 x power 1 plus etc an x power n ஷார்ட்டா குறிக்கக்கூடிய ஒரு நோட்டேஷன். அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த உதாரணம் 1 5 plus 4x plus 3x square is a polynomial of degree 2. ஸோ அது வந்து ஒரு polynomial of degree 2. ஏன்னா ஹையஸ்ட் பவர் வந்து 2 whose coefficients belongs to z. அதில் இருக்கக்கூடிய 5 4 3 எல்லாமே வந்து இன்டீஜர். அதனால வந்து அந்த coefficients belongs to integers. its leading coefficient is 3. x power 2 தான் வந்து ஹையஸ்ட் பவர், அதனுடைய coefficient வந்து 3, அதனால லீடிங் coefficient வந்து 3 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அடுத்த உதாரணம் 8 bar plus 6 bar x plus x square plus 2 bar x power 4 is a polynomial of degree 4. ஸோ இது வந்து ஒரு polynomial of degree 4 வித் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து z10ல இருக்கு. அதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா z10ல இருந்து வந்திருக்கு. இட் இஸ் லீடிங் கோஎஃபிஷியன்ட் இஸ் 2 bar. ஸோ அதனுடைய லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து 2 bar. ஏன்னா எக்ஸ் பவர் 4 தான் ஹையஸ்ட் பவர், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2 bar. அதனால வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் இஸ் 2 bar அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்தது இந்த செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் நம்ம எப்படி நோட்டேஷன் மூலமா நம்ம குறிப்போம் அப்படின்னா ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ். ஸோ அதை வந்து ஆர் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட் எக்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக வேற பிராக்கெட் நம்ம போடக்கூடாது, அது வேற ஏதாவது குறிக்கும் அப்படின்றத இங்க சொல்லி டோன்ட் யூஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ்ன்ற செட்டில் வந்து எப்படி இருக்கும், எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் எல்லாமே அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாலினாமியல்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n ஏஐ எக்ஸ் பவர் ஐ கமா ஏஐ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் ஃபார் ஆல் ஐ வேரிஸ் ஃப்ரம் 0 1 2 3 எக்ஸெட்ரா n where n is greater than or equal to 0, n belongs to positive integer. ஸோ அந்த ரிசல்ட் வந்து அதுபடி தான் இந்த ஆர் ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் எலமெண்ட் ஆஃப் an example of element from z4x is f of x. இந்த பாலினாமியல நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இ எஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நோட்டேஷன் சிம்பிளாக நம்ம குறிக்கலாம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 bar plus 3 bar x plus 2 bar x power 4 அப்படின்னு சொல்லி ஒரு பாலினாமியல் நம்ம எடுத்துக்கிறோம். அது எதனுடைய எலமெண்ட் அப்படின்னா z4 ஆஃப் எக்ஸினுடைய எலமெண்ட். ஸோ z4 ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடியது z4 செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஆஃப் z4 அப்படின்றத நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறோம். ஸோ வந்து டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இங்கே பாலினாமியலுக்கு வந்து டிகிரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அது அந்த பாலினாமியல் முழுசும் எழுதுறதுக்கு இப்போலாம் வெறுமன டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஏன்னா நம்ம அந்த பாலினாமியலை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிடலாம். லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 bar, ஹையஸ்ட் பவர் வந்து 4. அதனால வந்து இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டெஃபினிஷன் லெட் ஆர் பி a ring and f of x equal to a0 plus x power 0 plus a1 x power 1 plus etc an x power n. g of x equal to b0 plus b1 x power 1 plus etc bm x power m. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு பாலினாமியல். இது எதில் ஆர் ஆஃப் எக்ஸில் we say that f of x and g of x are equal denoted by f of x equal to g of x. ஸோ இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பாலினாமியல் எடுத்துக்கிட்டு ரெண்டு பாலினாமியல் வந்து எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத அங்கே சொல்ல வராங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். முதல்ல ஏஐ இஸ் ஈக்குவல் டு பிஐ ஃபார் ஆல் ஐ வேரிஸ் ஃப்ரம் 0 1 2 3 எக்ஸெட்ரா n. இந்த ஏஐ எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய பாலினாமியல், பிஐ எல்லாம் வந்து எதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸோட பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு ஐக்கும் வந்து சமமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா note if two polynomials are equal they have same leading coefficient and they have same degree. இப்போ ரெண்டு பாலினாமியல் வந்து ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா ரெண்டு பாலினாமியலுடைய டிகிரி வந்து சேமாக இருக்கணும், ரெண்டு பாலினாமியலுடைய லீடிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அதான் அங்கே நோட்டில் வந்து சொல்லுது. சப்போஸ்
கான்வர்ஸில் ரெண்டு பாலினாமியலோட டிகிரி ஈக்குவலாக இருக்கு, ரெண்டு பாலினாமியலுக்கு வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து சமமாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த ரெண்டு பாலினாமியல் ஈக்குவல் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி சொல்ல முடியாது. அதுதான் சொல்றாங்க இஸ் கான்வர்ஸ் இஸ் ட்ரூ, இந்த கான்வர்ஸ் வந்து உண்மையா அப்படின்றது சொல்றோம். நோ, கான்வர்ஸ் வந்து உண்மை கிடையாது. அதுக்கு உதாரணம் 2x plus 3x power 4 and 5 plus 3x power 4 are both degree 4. அந்த ரெண்டு பாலினாமியலுடைய டிகிரி வந்து 4 இருக்கு. அதனுடைய லீடிங் கோஎஃபிஷியன்ட்ஸும் வந்து சமமா இருக்கு. பட் இந்த ரெண்டு பாலினாமியலும் ஈக்குவல் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுல கான்ஸ்டன்ட் டேர்ம், ரெண்டாவது பாலினாமியல கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 5 இருக்கு, முதல் பாலினாமியல 2x இருக்கு, அது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. தேர்ஃபோர் ரெண்டு பாலினாமியலும் வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ வந்து நமக்கு அதனால வந்து நமக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ZX வந்து ஒரு, அதாவது ZXல ரெண்டு பாலினாமியல் வந்து ஈக்குவல் கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். f of x and g of x ரெண்டு பாலினாமியல் எடுத்திருக்கோம். f of x a0 plus x plus a1 x power 1 plus etc. an x power n and gx b0 x plus b1 x plus bm x power m in r of x. Let us assume that m is greater than or equal to n. ஸோ நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம் m n வந்து ரெண்டு பாலினாமியலுடைய டிகிரி, f of x பாலினாமியலுடைய டிகிரி n, g of x பாலினாமியல் வந்து டிகிரி வந்து m. இப்போ நம்ம எம் வந்து பெருசாகவும் எண்ணு வந்து சின்னதாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல் எப்படி வந்து கூட்டுறது, ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0 plus b0 plus a1 plus b1 into x plus etc. an plus bn into x power n plus x plus bn plus 1 x power n plus 1 etc. bm into x power m. ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு பாலினாமியல் ஆட் பண்ணும்போது அந்த எம் வந்து பெரிய இன்டிஜராகவும் பாசிட்டிவ் இன்டிஜராகவும் என்னு வந்து சின்ன பாசிட்டிவ் இன்டிஜராகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா எம் வந்து சின்ன பாசிட்டிவ் இன்டிஜர், அதுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். எம்மை விட பெருசாக இருக்கிறதுக்கு எது பெருசாக இருக்கோ அதை மட்டும் எழுதிட்டு அப்படியே முடிச்சுக்கணும். அதை தான் வந்து இங்கே நம்ம என்ன சொல்கிறோம். ஸோ ரெண்டு பாலினாமியலுடைய எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது வந்து ரெண்டு பாலினாமியலை வந்து எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ரெண்டு பாலினாமியல், ஒரு பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ், இன்னொரு பாலினாமியல் வந்து கி ஆஃப் எக்ஸ் இசட்எக்ஸில் எடுத்துக்கிறோம். பி ஆஃப் எக்ஸ் வந்து 1 ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணுறது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் கூட மல்டிப்ளிகேஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்த்துட்டு அப்புறம் மல்டிப்ளிகேஷனுடைய டெஃபினிஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டு பாலினாமியல் எடுத்துக்கிறோம். ஒரு பாலினாமியல் வந்து 1 + 2x + 3x², இன்னொரு பாலினாமியல் வந்து 4 + 5x + 7x கியூப். இது இப்போ ஃபர்ஸ்ட் பாலினாமியல வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், ரெண்டாவது பாலினாமியல வந்து கியூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்மும் முதல்ல ஆட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாலினாமியல கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 1, ரெண்டாவது பாலினாமியல வந்து 4, அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அடுத்தது எக்ஸ் பவர் 1ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். எக்ஸ் பவர் 1ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் பாலினாமியல 2, ரெண்டாவது பாலினாமியல்ல வந்து 5, ரெண்டையும் கூட்டுறோம். அடுத்தது வந்து x² வந்து இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் பாலினாமியல் இருக்குது, அங்கே செகண்ட் பாலினாமியல் இல்லை, அதனால் அது 0 போட்டுக்கலாம். 3 + 0 × x². அதே மாதிரி x³ கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரெண்டாவது பாலினாமியல் இருக்குது, முதல் பாலினாமியல் இல்லை, அதனால் 0 + 7 × x³ அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாலினாமியல் வந்து 5 + 7x + 3x² + 7x³ அப்படின்னு கிடைக்குது. P of x plus Q of x is equal to இந்த மாதிரி கிடைக்குது. Note that P of x plus Q of x belongs to set of all integer over x, polynomial of integers over x அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ரெண்டு பாலினாமியல் எடுத்துக்கிட்டு ரெண்டு பாலினாமியலையும் ஆட் பண்ணோம்னா அதனுடைய டிகிரி வந்து மேக்சிமமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இங்கே இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு அந்த மாதிரி தெரியுது. So degree of P of x plus Q of x is equal to maximum of degree of x, degree of, அதாவது வந்து மேக்சிமம் டிகிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து ஒரு உதாரணம், ரெண்டு பாலினாமியல் P of x வந்து 1 + x² எடுத்திருக்கோம்,
இன்னொரு பாலினாமியல் q ஆஃப் எக்ஸ் வந்து 2 + 3x - x² எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரெண்டு பாலினாமியல் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது இதனுடைய டிகிரி வந்து 2, ரெண்டாவது பாலினாமியலோடைய டிகிரி 2, பட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிகிரி 1 ஆயிடுது. அப்போ அந்த ரிசல்ட் வந்து உண்மை கிடையாது. எந்த ரிசல்ட்டு? டிகிரி ஆஃப் p ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி மேக்ஸிமம் ஆஃப் டிகிரி ஆஃப் p ஆஃப் எக்ஸ் கமா q ஆஃப் எக்ஸ். அப்படி கிடையாது. இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் டிகிரி ஆஃப் f ஆஃப் எக்ஸ் டிகிரி ஆஃப் p ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் நமக்கு இந்த ரிசல்ட் மூலமா நமக்கு தெரியுது, அல்லது இந்த எக்ஸாம்பிள் மூலமா நமக்கு தெரியுது. ஸோ இங்க பார்த்தாலே தெரியும், p ஆஃப் எக்ஸ்ன்றது 1 + x² பாலினாமியல், q ஆஃப் எக்ஸ் வந்து 2 + 3x - x² அப்படின்ற பாலினாமியல். ரெண்டு இதனுடைய டிகிரி ரெண்டுமே 2. ஆட் பண்ணும்போது உனக்கு வந்து 3 + 3x கிடைக்குது, அதனுடைய டிகிரி வந்து 1. அப்போ கம்மியா கிடைக்குது அதை விட. அப்போ மேக்சிமமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதை விட கம்மியா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிகிரி ஆஃப் p ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் q ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் f ஆஃப் எக்ஸ் கமா q ஆஃப் எக்ஸ் கிடையாது. கம்மியா கூட இருக்கலாம், ஈக்குவலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றது தான் நமக்கு இந்த ரிசல்ட். ஸோ அடுத்தது என்ன செய்யறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன், ரெண்டு பாலினாமியல் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்றது எப்படி அப்படின்றதுக்கு பார்க்குறோம். லெட் ஆர் பி எ ரிங் f of x equal to a0 plus a1x plus etc an x power n and g of x is equal to b0 plus b1x plus etc bm x power n in r of x. ரெண்டுமே வந்து ரெண்டு பாலினாமியல். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? f of x into g of x is equal to into x power m plus n, where ci is equal to ai b0 plus ai minus 1 b1 plus etc a0 into bi, I varies from 0 to m plus n. ஸோ இதான் வந்து அந்த டெஃபினிஷன், ரெண்டு பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணக்கூடிய டெஃபினிஷன். இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல் எடுத்துக்கிறோம். px வந்து 1 - x plus 2x cube, q of x வந்து 2 plus 5x plus 7x². ஸோ m வந்து 3, n வந்து 2, ஸோ m plus n வந்து 5. ஸோ அப்போ வந்து a0 வந்து 1, a1 -1, a2 0, a3 வந்து 2, a4 0, a5 0, b0 2, b1 வந்து 5, b2 7, b3 வந்து 0, b4 0, b7, b5 0. இப்போ ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்கும்போது p of x into g of x is equal to sigma I varies from 1 to 5 xi, where c0 வந்து a0 into c2 அப்படின்றது 2 கிடைக்குது, c3 அப்படின்றது -3 கிடைக்குது, c4 அப்படின்றது 10 கிடைக்குது, c5 வந்து 14 கிடைக்குது. ஸோ இது வந்து p of x into q of x equal to நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 plus 3x plus 2x² minus 3x cube plus 10x power 4 plus 14x power 5 அப்படின்னு கிடைக்குது. Therefore p of x into q of x also belongs to set of all integer polynomial zx-ல கிடைக்குது. இப்போ ரெண்டுலையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்னுடைய டிகிரி என்ன வந்துச்சு? 5 வந்துச்சு. அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, டிகிரி ஆஃப் p of x-ஐயும் டிகிரி ஆஃப் q of x-ஐயும் கூட்டுனதுக்கு சமமா இருக்கு. அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, கூட்டினதுக்கு சமமா இருக்கலாம் அல்லது அதை விட கம்மியா கூட இருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பாலினாமியல் ரிங் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அது வந்து அடிஷனை பொறுத்து காமுடேட்டிவா இருக்கும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியும் இருக்கும். 0 தான் வந்து ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸு, மல்டிப்ளிகேஷன் வந்து அசோசியேட்டிவா இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கிறதுனால ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ரிங்ஸ் அப்படின்றது தான் நமக்கு கன்க்ளூஷனாக நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது வந்து பாலினாமியல் டிகிரி 1 இருந்தால் லீனியர் பாலினாமியல், அது வந்து டிகிரி 2 இருந்தால் குவாட்ராட்டிக் பாலினாமியல், டிகிரி வந்து 3 இருந்தால் அது கியூபிக் பாலினாமியல், டிகிரி 4 இருந்தால் பை குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லலாம். பாலினாமியலுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா அது வந்து மோனிக் பாலினாமியல். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கியூபிக் பாலினாமியல் 3x plus 5x cube அப்படின்றது. ஸோ அதே மாதிரி மோனிக் பாலினாமியல் அப்படின்னாக்க அங்கே நம்ம பார்த்தோம் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கு, அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மோனிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி. எஃப் வந்து ஃபீல்டா இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபீல்டா இருக்குன்ற அவசியம் இல்லை. ஆர் தனியுமே வந்து இன்னைக்கு மாடர்ன் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸு. ஸோ இதோட நம்மளுடைய அத்தனை பாடங்களும் முடிஞ்சது. எல்லாம் நல்லா படிக்கும்படி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.